வா நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? ஆமாமா, உன்னையும் மாப்பிளையும் கூட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். வா நம்ம வீட்டுல போய் சாப்பிடலாம். இது பாருங்க, தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் பிரச்சனை பண்ணாதீங்க. அவங்க மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க, இங்கதான் இருப்பாங்க. Shut up! நான் உங்ககிட்ட பேசுறேனா? Am I talking to you? Am I talking to you? ரொம்ப துள்ளாத. ஹலோ, உங்களுக்கெல்லாம் மேனர்ஸ் இல்ல? குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல, எந்திரிச்சு போடா. ஏய் பியூலா, நீங்க ஏமா எழுந்திருக்கீங்க? உட்காருங்க, உட்கார்ந்து சாப்பிட்டு போங்க. குடும்ப விஷயம் அது எங்கேயும் போகாது. நீங்க சாப்பிடுங்கம்மா. ஏய் இங்கிலீஷ்காரே, இங்கிலீஷ் பேசினா மட்டும் போதாது. You must have some manners. கிளம்பு கிளம்பு. என்ன மனுஷன் நீங்க? சாப்பிடுறவங்கள பாதியிலேயே எழுப்புறீங்க. ஏய் பியூலா ப்ளீஸ் சாப்பிட்டுட்டு போங்கப்பா. இல்ல பரவாயில்ல மேம், நாங்க 2 பேரும் வெளியில ஐயோ, சாப்பிடுறோம். அவர் ஏதாவது சொல்லட்டும். நான் தானே உங்க 2 பேரையும் சாப்பிட கூப்பிட்டேன். ப்ளீஸ் சாப்பிடுங்கப்பா. இல்ல வேண்டாம் மேம். செண்பகா ப்ளீஸ் டா, சாப்பிடுங்கப்பா. வாங்க வாங்க போய் சாப்பிடலாம். பரவாயில்ல மேம். நான் சொல்றேன்ல, போய் சாப்பிடுங்க. சாரி மேம். வா செண்பகா. ஏய் பியூலா, சாரி That's better. நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா நாளைக்கு உங்களுக்கு நல்ல சோறே கிடைக்காது. அதான் போடி, உன் பிலாசபியை நிறுத்துறே. கிடைக்கிற சோறு தானா கிடைச்சா போதும். மாப்பிள டைம் ஆச்சு, கிளம்புங்க போலாம். நிவி நீ கிளம்பு, சாப்பாடு ஆறிட்டு போகுது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அவங்க மறு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு. அப்புறமா அவங்களை கூப்பிட்டா என்ன அர்த்தம்? மறு வீடுனா வீட்டுக்கு போகணும். இது வீடாடி. ஆஃப்டர் ஆல் இது ஒரு ஹாஸ்டல். மாப்பிளையும் பொண்ணையும் இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து மறு வீடு வைக்கிறியே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? யூ ஹேவ் எனி சென்ஸ்? காமன் சென்ஸ்? கார்ப்பரேஷன்கார வந்து உன்னை திட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் திருந்தலையா? அவனை திட்ட சொல்லி அனுப்பி வச்சதே நீங்க தானே, எனக்கு நல்லா தெரியும். ஏய் ரொம்ப பேசாத. எப்ப பார்த்தாலும் ஒருத்தி அரை டிராயரை போட்டுக்கிட்டு இங்க அலைஞ்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி இடத்துல மாப்பிளைய கொண்டு வந்து தங்க வைக்கணுமா? இது பாருங்க, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா இங்க தங்கி இருக்கிற பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. நல்லா இருக்காது சொல்லிட்டேன். கிழிச்ச. சொல்லுங்கப்பா. ஆமா கார்த்திக், 2 பேரும் எங்க இருக்கீங்க? அத்தை வீட்டு தான் இருக்கேன். அங்க ஏன்பா போனீங்க? அந்த இடம் சரியா வராது. அங்க பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க. நீங்க உடனே கிளம்பி உங்க மாமனார் வீட்டுக்கு போங்க. சரிப்பா. சீக்கிரம் கிளம்புங்க. உன் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா. நிவி எழுந்துரு, கை கழுத்து கிளம்பு. ஐயோ மாப்பிள, மாப்பிள ப்ளீஸ் கை கழுவாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், பாதியிலேயே விட்டுட்டு போ. நிவி நீமா கை கழுவுற? என்ன நிவி நீ? உனக்கு தான் உங்க அப்பாவை பத்தி தெரியுமே. ப்ளீஸ் சாப்பிடுமா. மாப்பிள கிட்ட நீயாவது ஒரு வார்த்தை சொல்லுமா. சாப்பிடுங்க மாப்பிள ப்ளீஸ். நிவி கிளம்பு, அப்பா ஃபோன் பண்ணி திட்டுறாரு. மாப்பிள நிவி நீயாவது சொல்லுமா. கிளம்புறேன். நிவி நில்லுமா. நிவி நில்லு. மை டியர் பொண்டாட்டி, செஞ்சு வச்ச பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நீயே சாப்பிடு. அப்பனா வட்டா. என்னடா சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன் பாஸ். போ போ போ, சீக்கிரம் எடுத்து வை. மாப்பிள வாங்க சாப்பிடலாம். என்ன மாமா அதுக்குள்ளேயுமா? என்ன மாப்பிள அங்கங்க ஒழுங்கா சாப்பிட்டீங்க, இங்க சாப்பாடு சூடா இருக்கு. ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. வாங்க வா நிவி. என்ன நிவி இது? வாங்க மாப்பிள வாங்க, உட்காருங்க. எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்து வை. இந்தாங்க இந்தாங்கம்மா. என்ன மாமா அது? என்ன மாப்பிள இத்தனை ஐட்டம் இருக்கேன்னு நினைச்சு அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? இதுக்கே இவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டீங்கன்னா அப்புறம் மத்த விஷயத்துக்குலாம் என்ன ஆவீங்களோ? சும்மா சாப்பிடுங்க மாப்பிள. மறு வீடு வர மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் இது கூடவா செய்ய மாட்டேன். இப்படி ஒரு மறு வீட்டு சாப்பாட்டை எந்த மருமகளையும் சாப்பிட்டுருக்க மாட்டான். பேசாம அத்தை வீட்லயே சாப்பிட்டு வந்துருக்கலாம் போல் இருக்கு. நீங்க தான் அது ஹாஸ்டலு,
அங்க வச்சு முரசேறு சரியில்லை அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணி இங்கே கூட்டு வந்தீங்க. சரி, இங்கேயாச்சும் ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம் நீங்க வந்தாக்கா கடைசியில் ஒரு ஹோட்டலே கொண்டாந்து வீட்டில் வச்சிருக்கீங்க. இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் மாப்பிள. எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்குமா? உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்பெஷல். பாசிட்டிவா பாருங்க. சும்மா சமாளிக்காதீங்க மாமா. மறுவீடுங்கிற கான்செப்டே அத்தையும் நீங்களும் சேர்ந்து தவிடுபடி ஆகிட்டீங்க. நான் என்ன மாப்பிள செய்யறது? நியாயமா அவ இங்க வந்து அவ கையாலேயே எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும். நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ கேட்க மாட்டேன்னுட்டா. பாருங்க, நம்மள இப்படி ஹோட்டல் சூற திங்க வச்சுட்டா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மாப்பிள. நினைச்சு பாருங்க, ஒரு நாள் ஹோட்டல் சாப்பாட்டுக்கே எப்படின்னா என் நிலைமையும் யோசிச்சு பாருங்க. சூப்பர் மாப்பிள, வெட்டுங்க. ஏய், என்னடா பாக்குற? மாப்பிளைக்கு அந்த மீன் எடுத்து வைடா. இல்ல வேணாம். அப்ப எனக்கு வை. இந்தாங்க பாஸ். சபாஷ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன மாப்பிள எந்திரிச்சிங்க? அப்படியே பாதி சாப்பாடு இருக்கு. இல்ல போதும். ஓ, என்ன நிவி ஒன்னும் பேசாமலே சாப்பிட்டுட்டு இருக்க? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட வச்சுட்டேன்னு கோவமா? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, அவர் தான் அப்செட் ஆயிட்டாரு. கல்யாணம் அடுத்த நாளே நாங்கள் ஹனிமூன் போயிட்டோம். போன நாள்லேருந்து நாங்கள் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோமா. சரி, இன்னைக்காவது வீட்டு சாப்பாடு சாப்பிடலான்னு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாரு. ஆனால் இங்கே ஹோட்டல் சாப்பாடு பார்த்த உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதான் கோச்சிக்கிட்டு சரியா சாப்பிடாம ஏஞ்சி போயிட்டாரு. பேசாம இதுக்கு அம்மா சொன்ன மாதிரி அங்கேயே சாப்பிட்டுருக்கலாம். நான் என்னடா வேணும் நான் செஞ்சேன். உன் நன்மைக்காக தான். உங்க அம்மாவோட போராடி இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னடா பாக்குற? நீங்க இன்னைக்கு வரேன்னதும் நேத்து உங்க மாமியார் வீட்டுக்கு போய் மறு வீட்டு முறையை பத்தி பேசிட்டு வந்தேன். நான் பார்க்க வந்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்க அம்மா உங்க வீட்டு பக்கம் எட்டிய பார்க்கலையா. இப்படியும் ஒரு பொம்பளை இருப்பாளான்னு அவங்களுக்கு உங்க அம்மா மேல ரொம்ப வருத்தம். நான் தான் கொஞ்சம் சமாதானமா பேசி வச்சேன். ஆனா கூட அவங்க சமாதானம் ஆன மாதிரி தெரியல. வரத்தா இல்ல, அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணிருக்கலாமே. அப்படி என்ன ராங்கின்னா அவங்க பேசின பேச்ச கேட்டு எனக்கு ஏண்டா போனோன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு என்னன்னு விட்டுற முடியுமா? இது என் பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆச்சு. உங்க அம்மா மேல இருக்கிற கோவத்தை அவங்க உன் மேல காட்டிட்டாங்கன்னா உங்க அம்மா மேல சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு எந்த மரியாதையும் இல்ல. பொம்பளையால் லட்சணமா புருஷன் கூட சேர்ந்து இருக்காம தனியா போய் ஹாஸ்டல் நடத்துறேன்னு பொம்பளை பிள்ளைங்களை தங்க வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறான்னு நினைக்கிறாங்க. வயசு பொண்ணுங்க தங்கியிருக்கிற இடத்துல பையன் போய் தங்கறத அவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் இன்னைக்கு காலையில சண்டை போட்டு உங்களை கூட்டிட்டு வந்தேன். நீயே பார்த்தல, நீங்க அங்க இருக்கீங்கன்னதும் சம்பந்தி கோவப்பட்டு உடனே கிளம்புங்கன்னு போன் பண்ணி சொன்னார்ல. நம்ம குடும்பத்தை பத்தி அவங்க இப்படி நினைக்கிறது நமக்கு கௌரவமா இருக்குமா? சொல்லு, நீயே சொல்லு. அப்புறம் உன்னை எப்படி அவங்க நல்லா வச்சுக்குவாங்க? உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. அவளுக்கு உன்னோட வாழ்க்கையை விட அவளோட ஈகோ தான் முக்கியமா போச்சு. அவங்க இவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது உங்க அம்மா அவங்க கிட்ட பேசிருக்கலாம் இல்ல? அப்புறமும் அவ பாட்டுக்கு அவ வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. சும்மா உங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டா எல்லாம் சரியாயிடுமா? என்னம்மா பாதியிலே எந்திரிச்சிட்ட? அப்பா மேல கோவமா? அப்பா மேல உள்ள கோவத்தை சாப்பாட்டுல காட்டாதம்மா. மாப்பிள்ளையும் சரியா சாப்பிடல, இப்ப நீயும் எந்திரிச்சு போற. இல்லப்பா, கோவம் உங்க மேல இல்ல, அம்மா மேலதான். சொல்லு நிவி. சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டீங்களேம்மா. சாப்பிட்டீங்களா இல்லையா? ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத. நான் சாப்பிடுறேன் இல்ல நாசமா போறேன், அத பத்தி உனக்கு என்ன கவலை? என்னாச்சுமா? மாப்பிள்ளை ஏதாவது திட்டினாரா? ஏன் கோவமா இருக்க? பின்ன நீ செய்யற வேலைக்கு கோவப்படாம கொஞ்சுவாங்களா? நீ என்னம்மா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் என்ன அந்த வீட்டுக்கு போய் வாடுறதா இல்லையா? என்னாச்சு நிவி? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உங்க அப்பா ஏதாவது தப்பா சொன்னாரா? சும்மா இருமா. எதுக்கு எடுத்தாலும் அப்பாவை குத்தம் சொல்றதை நிறுத்து. நீ முதல்ல ஒழுங்கா நடந்துக்கிற வழிய பார். அப்படி நான் என்னம்மா தப்பா நடந்துக்கிட்டேன்? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தியே, இத்தனை நாள்ல ஒரு நாளாவது அந்த வீட்டு பக்கம் போய் பாத்தியா? என் மாமியார் மாமனாரையும் பார்த்து என்ன ஏது எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா நீ?
சரி, நேர்ல தான் போக முடியல. ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. நீ எதுவுமே செய்யாம சும்மா அப்பவே குத்தங்குற சொல்லிட்டு இருக்க. நீ இப்படியே நடந்துட்டு இருந்தீனா நான் எப்படி அந்த வீட்ல இருக்கிறது? அவங்க நம்ம வீட்டை பத்தியோ இல்ல உன்னை பத்தியோ என்ன நினைப்பாங்க சொல்லு. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா நீ இப்படி அசால்ட்டா இருந்திருக்க மாட்டேமா. நிவி, ஏம்மா இப்படி படபடன்னு பேசுற? அம்மாவோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியாதா? எனக்கே 1008 பிரச்சனைடா. உடம்பு வேற சரியில்லை. அதாம்மா போக முடியல. நான் போக முடியாம போனது ஒரு குத்தமா ஆயிடும்னு நான் நினைக்கலம்மா. தெரிஞ்சிருந்தா 2 நாளைக்கு ஒரு தடவை போய் பார்த்திருப்பேன். சரி விடு, ஏன் தப்புதான். நான் இப்பவே போய் அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன். சரியாம்மா? நிவி, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்காம வேற யார் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். நீ முதல்ல அவங்கள போய் பார்த்து சமாதானப்படுத்துற வழியை பார். அவங்க உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கம்மா. இங்க பாருமா, உனக்கும் அப்பாக்கும் நடக்கிற சண்டையில என் வாழ்க்கையை பாழாக்கிடாத ப்ளீஸ். நிவி, இங்கதான் நிறுத்துங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். வாங்க, வராதவங்க வந்திருக்கீங்க. என்னங்க? என்னடி? ரொம்ப முக்கியமானவங்க வந்திருக்காங்க, வந்து பாருங்க. யாரு? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நம்ம சம்பந்தியம்மா தான். ஓ, நீங்க உள்ள வாங்க. அது ஒண்ணு இல்ல சம்பந்தியம்மா, கல்யாணத்தன்னைக்கு உங்களை பார்த்தது. அதான் அவருக்கு ஞாபகம் இல்ல, மறந்துட்டாரு போல இருக்கு. பொண்ணை கட்டி கொடுத்த இடமாச்சேன்னு அடிக்கடி வந்து போக இருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். அந்த காலத்து மரியாதை இந்த காலத்துக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டீங்க போல இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்கலைங்க. நீங்க வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. வீட்ல கொஞ்சம் பிரச்சனை, எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் வர முடியல. வரலன்னா கூட பரவாயில்ல, ஒரு போன் பண்ணி என்னங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? சொல்லி இருந்தா வந்து பாத்துருப்போம்ல. சொன்னா தானங்க தெரியும். தப்புதான். போன் பண்ணியாவது பேசி இருந்திருக்கலாம். எனக்கு இருந்த நெருக்கடியில தோணாம போச்சு. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வேணும்னு எதுவும் செய்யல. நாங்களும் அதைத்தாங்க சொல்றோம். நீங்க எதுவும் வேணும்னு செய்யல, எல்லாம் வேண்டாங்கிற மாதிரி தான் செய்றீங்க. அம்மா ப்ளீஸ், பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இந்த கல்யாண சம்பந்தம் முடிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் எப்படி நடந்துட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கே தெரியும். எந்த இடத்துலயும் நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் நான் அப்படி செய்வேனா? ஏதோ சூழ்நிலை சரியில்லாததுனால அப்படி ஆயிப்போச்சு. இப்ப கூட மாப்பிள்ளை பொண்ண மறுவீடு வச்சு சீர்சனத்தை செய்யறது சம்பந்தமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க என்ன பேச போறீங்க சொல்லுங்க. மாப்பிள்ளையும் நிவியும் 2 நாள் என் வீட்டுல மறுவீடு வச்சு அப்புறம் என்ன சீர் உண்டோ அதோட 2 பேரையும் நானே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறேன். உங்க வீடா? அந்த ஹாஸ்டலா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது என்ன மறு வீடா இல்ல மறு ஹாஸ்டலா? ஏங்க, நாங்க என்ன வீடு வாசல் இல்லாத வெறும் பயில் நினைச்சீங்களா? ஹாஸ்டல் வச்சு மறு வீடு செய்யணும்னு சொல்றீங்க, அதுவும் ஒத்தையில செய்யறேன்னு சொல்றீங்க. பொண்ணுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வர வேணாமா? எனக்கும் அவருக்கும் பிரச்சனைங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் எப்படிங்க அவரோட சேர்ந்து? சும்மா நிறுத்துங்கம்மா. நீங்க வேணா பழைய சம்பிரதாயத்தை மதிக்காத புதுமை பெண்ணா இருக்கலாம், ஆனா நாங்க அப்படி இல்ல. புருஷன்னு ஒருத்தர் இருந்தோம், புருஷன் வேணா ஒண்ணு வேணா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? பாக்குறவங்க அப்பா இல்லாத பொண்ணை கட்டிட்டு வந்துட்டோம்னு எங்களை பத்தி தப்பா பேச மாட்டாங்களா? உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இங்க பாருங்கம்மா, உங்க புருஷனோட சேர்ந்து வந்து மறுவீடு சீர் செய்யறதா இருந்தா செய்யுங்க. இல்லனா என்ன செய்யணுங்கிறத நாங்க முடிவு பண்ண வேண்டியது. என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் தான் நீங்களே சொல்லிட்டீங்களே.
சரி, உங்களுக்கு எப்படி திருப்தியோ நான் அப்படியே செய்றேன். என் பொண்ணு நல்லா இருந்தா சரி. நான் போயிட்டு வரேங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையையும் மறுவீடு வச்சு கொண்டு போய் விடும்போது நான் நிவியோட அப்பாவோட தான் கொண்டு போய் விடணுமா? ஏன் மேம், நீங்க மட்டும் கொண்டு போய் விட்டா ஆகாதாமா? அப்பான்னு ஒருத்தர் இருக்கும்போது அவர் இல்லாம நீங்க எப்படி வரலாம்? ஊர் உலகம் எங்களை பத்தி என்ன பேசும் அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் வழக்கமா பேசுறதுதான். இந்த ஊர் உலகங்கிறது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஊர் உலகத்துக்கு இவங்களை பாத்துக்கிட்டே இருக்கிறது தவிர வேற வேலையே இல்லையா? என்ன மேடம் பண்ண போறீங்க? என்னமா பண்ண முடியும்? beggars have no choice. பிச்சைக்காரங்களுக்கு ஏது தேர்ந்தெடுக்கிற உரிமை. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதானே ஆகணும். அந்த ஆளு ஏற்கனவே சாமி ஆடுவாரு. இப்போ இந்த விஷயத்துக்காக அவர்கிட்ட போய் நின்னா அவ்வளவுதான், உலகத்தையே ரெண்டாக்கிடுவாரு. வேண்டாம் மேம், அப்படி பண்ணாதீங்க. வேற வழியே இல்லையே பியூலா, நான் போய் தான் ஆகணும். என்ன மேம், இப்போ நீங்க போனீங்கன்னா அவர் அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் மேட்டர் வச்சுட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாரு. அதுக்கு வந்தாதான் இதுக்கு வருவேன்னு சொல்வாரு. நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. ஆனா அத பார்த்தா நிவியோட லைஃப் என்ன ஆகும்? அவளுக்காகவாவது நான் போய் தானே ஆகணும்.